கம்மிங் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த டாக்டரால் உண்மையை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இப்போ எப்படி சாமுண்டீஸ்வரிக்கும் ரேவதிக்கும் அந்த மகேஷ் மாயா பற்றின உண்மையை தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்ல வேறு வழியே கிடையாது. எப்படியாவது ரேவதிக்கும் கார்த்திக்கும் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கடுத்து அவங்கள பற்றின உண்மையை தெரிஞ்சா என்ன தெரியலாட்டி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியம்மா சொல்கிறாங்க, அப்போ முருகனே சொல்லிட்டான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்பா, நீ எதுக்கு கவலைப்படாத ரசரசா அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்ட வந்துட்டு அருணானந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் பாட்டி, ஆனால் ரேவதிக்கு அந்த மகேஷ் தானே பிடிச்சிருக்கு, அப்போது அவன் கெட்டவென்ற உண்மையை ரேவதிக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் என் பேரை கார்த்தி இருக்காமல எல்லாத்தையும் பார்த்துக்குருவா அப்படின்னுட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை புதுசாக வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. யாருப்பா இது, யாரையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் என் ஃப்ரெண்டு நவீன் அப்படின்னு சொன்னதுமே வணக்கப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. சரி உன் ஃப்ரெண்டு இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாங்க. காரணமாக தான் மாமா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ என்ன யோசித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, நான் தான் ரேவதியோட வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றிடுவேன், அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா கல்யாணம் நடக்கும், அதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஆனால் நீ என்ன யோசித்து வச்சிருக்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எல்லாம் இவனை மனசில் வச்சு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுதுமே எல்லாரும் ஷாக் ஆகி போய் போடுறாங்க. ஐயோ என்னடா இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு காட்டி சொல்கிறாங்க, இவன் பேர் நவீன், பெங்களூரில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், ரேவதிக்கு வந்துட்டு நான் நவீனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லவன், ஸ்கூல் டைம்லேருந்து நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், ரேவதி பற்றி இவனுக்கு தெரியும், எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அது கேட்டதும் உங்கள் மாமாக்கெல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா இவன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கேட்க, கார்த்தி நீ எல்லாம் யோசித்து தான் பேசுறியா அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் யோசித்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு நவீன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ரேவதியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ரேவதியை பற்றின எல்லா விஷயமே எனக்கு தெரியும், கார்த்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டான், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நவீனு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்தி சொல்கிறாங்க, நம்ம முதல்ல எப்படியாவது அந்த மகேஷ் மாயாவை பற்றின உண்மையாக எல்லாருக்கும் தெரிய வச்சு அதுக்கடுத்து நவீனுக்கும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ரேவதியோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகாது, அப்புறமேட்டு அத்தையும் மாமாவை கண்டிப்பாக ஊருக்கு வர்றதுக்கு சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு என்னப்பா கார்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்க, நாங்கள்லாம் ஒன்று யோசித்து வச்சா நீ வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையே, உங்கள் மாமா இங்கே நம்ம பாட்டியெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அதை பற்றி நீ நினச்சி பார்த்தியா, அதுக்கும் மேலே உங்கள் அம்மாவோட ஆசை இதானப்பா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இதை பற்றி இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்னை இதுக்கு மேலே கம்பல் பண்ணாலும் என் மனசு மாற போகிறது கிடையாது, நான் இந்த இதில் தான் நான் ஸ்டாண்டாக இருக்க போகிறேன், ரேவதிக்கு நவீனோட தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டிமாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, நீ என்ன வேணால் நினச்சிக்கோப்பா, ஆனால் அந்த அப்போ முருக சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த திக்க மகேஷ் மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. போச்சு, நம்மளை அந்த அம்மா என்ன பண்ண போகுதுன்னே தெரியல, கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு உசுரோடவே விடாது அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் மேலே அந்த டிரைவர் இருக்கானே, அந்த டாக்டர் முன்னாடியே போய் நிப்பாட்டுவேன் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அவன் நம்ம கெட்டது பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்குது, அவன் அப்படி நிப்பாட்டினதுனால தானே அந்த டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து போட்ட பிளான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு, இல்லாட்டினா கடைசி வரைக்கும் தெரியாமலே கூமுட்ட மாதிரி நம்பிட்டு இருந்திருப்போம், நான் யாருன்ற உண்மை இந்த எல்லாருக்கும் இனி தெரிய வைக்கணும், என்னோட அறிவை பற்றி இவங்க எல்லாரும் குறைச்சி இடை விட்டுட்டாங்க, இனி நான் சும்மாவே இருக்க மாட்டேன், எப்படியாவது வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தாமல் விட மாட்டேன், சந்திரா மேடம் சொன்ன மாதிரி உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நீ எதை பற்றி யோசிக்காத, எப்படியும் வந்துட்டு ரேவதி மனசில் நீ வந்துட்டு இடம் பிடிச்சிட்ட, இதுக்கு மேலே அந்த சாமுண்டீஸ்வரியும் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, அந்த டிரைவரும் செத்தாலும் பரவாயில்ல, உங்கள் கல்யாணம் நடக்கணும், இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நீ தான் முழு வாரிசாகணும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாகவே இருக்குது, சந்திரா மேடம் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தால் சரிதான், ஆனால் எதுவுமே அவங்க சொல்லாத மாதிரி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பிளான் போட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.